Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Students, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் மிசைல்னஸ் எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 3 சம்ஸ் இருக்குது. இதோட சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இன்றைக்கி சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ பவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஐ பவர் ஒன்றுனா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, ஐ கியூப் ஈக்குவல் டு -i பவர் 4 ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருந்தோம். இதுதான் மெயினான கான்செப்ட்டு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து a + ib ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். a + ibன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மு. ஐ பவரோட வேல்யூஸ் வந்து பார்த்துருப்போம். ஐ பவர் 4, ஐ பவர் 1, ஐ கியூபு, ஐ ஸ்கொயர்டு இது பார்த்துருந்தோம். இது ரெண்டு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் 18 சம், அதில் சம்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இதில் மிசைல்னஸ் எக்ஸில் 18 சம் பார்த்துட்ருக்கோம். 18 சம் வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் non-zero integral solution of the equations modulus of 1 minus I whole to the power x equal to 2 power x. Find the number of non-zero integral solution கேட்டிருக்காங்க. ஜீரோ இல்லாத integral solution வந்து of the equation, the given equationக்கு non-zero integral solution கேட்டிருக்காங்க. modulus of 1 minus I whole to the power x equal to 2 power xக்கு வந்து இந்த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் சொல்யூஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் 1 minus I whole to the power x equal to 2 power x. என்ன பண்ணுறோம்னா மாடுலஸ் இருக்கிறோம். மாடுலஸ் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்டு, ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டு. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 1, மாடுலஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் imaginary part equal to -1 plus -1 whole square whole to the power x equal to 2 power x அப்படின்னு ஆயிரும். 1 square equal to 1, -1 square equal to 1, அப்புறம் 1 plus 1 2, அப்புறம் √2 whole to the power x அப்படின்னு ஆயிரும். √2 whole to the power x equal to 2 power x அப்படின்னு ஆயிரும். √2 equal to 2 power 1/2 அப்படி எழுதிக்கலாம். √2 வந்து 2 power 1/2 அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் 2 into 1/2 into xன்னு வரும். அப்புறம் 2 into 2 power x/2 அப்படின்னு ஆயிரும். 2 power x/2, இது 2 power x அப்படின்னு ஆயிரும். இதில் பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. இதுவும் 2, இதுவும் 2. பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நீ பவரில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா x/2 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். x/2 இதில் x ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்படின்னா 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப x ஈக்குவல் டு 2x அப்படின்னு ஆயிரும். x/2 ஈக்குவல் டு x அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா x ஈக்குவல் டு 2x ஆயிரும். அப்படின்னா 2x minus x ஈக்குவல் டு 0, therefore x ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயிரும். நான் x ஈக்குவல் டு 0னா இதோட வேல்யூஸ் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு ஆயிரும். 2 பவர் 0 வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு ஆயிரும். நான் ஈக்குவல் டு thus 0 is the only integral solution of the given equation. 0 is the only integral solution of the given equation. 0 மட்டும்தான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு. எக்ஸோட சொல்யூஷன் வந்து ஒன்று தான் கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸில் வந்து 1 இல்லை 2 3 நிறைய கிடைக்கலாம். அந்த மாதிரி கிடைக்காம ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடச்சிருக்கு. அதாவது 0 இஸ் தி ஒன்லி இன்டெக்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் ஈக்குவேஷன். நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 0ன்னு ஒரே ஒரு
ஜீரோ சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு. நான் கொஷினில் கேட்டது வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் therefore the number of நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி given equation is 0 அப்படின்னு ஆயிடும். லைக் கிடச்ச ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு சொல்யூஷனு, அது x ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் கிடச்ச வந்து ஜீரோ சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா எந்த ஒரு சொல்யூஷனுமே வந்து நமக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் வந்து கிடைக்கல. therefore the number of நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி given equation is 0 அப்படின்னு ஆயிடும். ரைட், இந்த ஜீரோ வச்சு யூஸ் பண்ணி இங்கே போடக்கூடாது. இது வந்து எக்ஸோட சொல்யூஷன் வேல்யூஸ், இது சொல்யூஷன் அண்ட் x ஈக்குவல் டு 0ன்னு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கொஷின் கேட்டது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட சொல்யூஷன் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து மெனி டைம்ஸ் ஒரு 2ஓ இல்லை 3ஓ இல்லை 5ஓ இது மாதிரி கிடச்சிருக்கா, அதுவும் நான் ஜீரோ சொல்யூஷனாக கிடச்சிருக்கா, அது எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு, அதுவும் ஜீரோ தான் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால் therefore the number of நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி given equation is 0 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் 19 sum. if a plus ib into c plus id plus into e plus if into g plus ih equal to a plus ib, then so that a square plus b square into c square plus d square into e square plus f square into g square plus h square equal to a square plus b square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து a plus ib கொடுத்துருக்கு, into c plus id into e plus if into g plus ih equal to a plus ib அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் into c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் into e ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் into g ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் எல்லாமே வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. கொஷின் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதில் given ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறோம். a plus ib into c plus id into e plus if into g plus ih equal to a plus ib அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணால் ரெண்டு பக்கம் மால்லஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா மால்லஸ் எடுத்தால் நமக்கு வந்து ஸ்கொயரில் உள்ள வந்து அந்த ரியல் பார்ட் இமேஜின் பண்ணி ஸ்கொயரில் வரும். அதில் டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் மால்லஸ் எடுக்கிறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், மாடுலஸ் ஆஃப் a plus ib c plus id e plus if into g plus ih மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a plus ib, மாடுலஸ் ஆஃப் a plus ibன்னு ஆயிடும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் a plus ib c plus id e plus if g plus ih ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a plus ibன்னு எடுத்துருக்கோம். அடுத்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2, அது தனித்தனியாக மல்டிப்ளை இருக்க டைம் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி மாடுலஸ் எடுத்து போடுறது. அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டுக்கு வந்து a ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து b ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். அதை வந்து இங்கே வந்து a ஸ்கொயர், ரியல் பார்ட் வந்து a ஸ்கொயர்டு a, அப்படின்னா a ஸ்கொயர் ஆயிரும். இமேஜின் பார்ட் வந்து b, அப்படின்னா b ஸ்கொயர் ஆயிரும். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அடுத்து இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் e ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர், இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் e ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் into square root of g square plus h square equal to square root of a square plus b square அப்படின்னு ஆயிரும். எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக மாடலஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ரியல் பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட்டு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இல்லை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்டு, இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆயிரும். அந்த ஸ்கொயர் ரூட் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணோம். அதுக்கு ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் வி அப்டைன், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோன்னா இது ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஒவ்வொன்றுக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணுறப்ப இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஆயிரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இல்லை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர், இல்லை இ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர்,
இல்லை ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆயிரும். அதான் ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் 20th சம்மு. இஃப் 1 plus I by 1 minus I whole to the power m, 1 plus I by 1 minus I whole to the power m equal to 1, then find the least positive integral value of m. Least positive integral value of m. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1 plus I whole to the power 1 plus I by 1 minus I whole to the power m equal to 1 ப்ரூவ் பண்ணும். இதில் எம்முக்கு வந்து எந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணனா லீஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறப்ப லீஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். இல்லைனா I power 4 equal to 1, அதோட மல்டிபிள் 4ஓட மல்டிபிளில் வர்றப்போ அதோட ஆன்சர் எல்லாமே வந்து 1 தான் கிடைக்கும். அதனால் இதில் என்ன எம்முக்கு வந்து எந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுறப்போ 1 வருதோ அதில் லீஸ்ட் வேல்யூஸ் எதுருக்கோ அதை எடுத்துடும். இப்போ எம்முக்கு வந்து 10 அப்ளை பண்ணுறப்ப 1 வருது அப்படின்னா அடுத்து 14 அப்ளை பண்ணுறப்ப 1 கிடைக்கும். அடுத்து 18 அப்ளை பண்ணுறப்ப 1 கிடைக்கும். ஒரு 4 ஆட் பண்ணுறப்ப அது 1 கிடைக்கும். அப்படி வர்றப்ப அதில் லீஸ்ட் வேல்யூஸ் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துடும். அதில் லீஸ்ட் வேல்யூஸ் என்ன இருக்கோ இப்போ 10 தான் லீஸ்ட் அப்படின்னா 10 வச்சு எடுத்து போகணும். அந்த லீஸ்ட் அதிலே இருக்க லீஸ்ட் வேல்யூஸ் எந்த வேல்யூஸோ அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 plus I கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus I by 1 minus I whole to the power m equal to 1. 1 plus I by 1 minus I whole to the power m equal to 1. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்புறம் 1 plus I by 1 minus I into 1 plus I by 1 plus I காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டரில் இருக்க டைம் என்ன டைம் இருக்கோ அதோட காஞ்சிகேட்டை மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 1 plus I by 1 minus I into 1 plus I by 1 plus I whole to the power m equal to 1 அப்படின்னு ஆயிடும். நியூமரேட்டரில் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, டினாமினேட்டரில் வந்து a minus b into a plus b ஃபார்முலா. அப்புறம் நியூமரேட்டர் அப்ளை பண்ணுறப்ப 1 ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் 2i பை கீழே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரு a ஈக்குவல் டு 1. அப்புறம் 1 ஸ்கொயர் வந்து 1 ஆயிரும். அடுத்து b ஸ்கொயரு, b ஸ்கொயருக்கு வந்து i இருக்குது. அப்புறம் மைனஸ் I ஸ்கொயர்னு ஆயிரும். I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் டினாமினேட்டர் வந்து 2 அப்படின்னு ஆயிரும். டினாமினேட்டர் வந்து 2 ஆயிரும். அப்புறம் 1 ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் 2i பை 1 ப்ளஸ் 1 ஹோல் டு பவர் m ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். இதில் I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு அப்ளை பண்ணிடும். I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, அப்புறம் 1 -1 ப்ளஸ் 2i பை 2 ஈக்குவல் டு 2 ஹோல் டு பவர் m ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். இதில் 1 -1 கேன்சல் ஆயிரும். அப்புறம் 2i பை 2 ஈக்குவல் டு ஹோல் டு பவர் m ஈக்குவல் டு 1. 2i by 2 whole to power m equal to 1. இதில் 2 கேன்சல். therefore I power m equal to 1 அப்படின்னு ஆயிரும். I power m equal to 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ m equal to 4 அப்ளை பண்ணோன்னா I power 4 equal to 1 அப்படின்னு ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 8 அப்ளை பண்ணால் அதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். 8 அப்ளை பண்ணுறப்ப I power 8 equal to 1. I power 12 equal to 1. அடுத்து I power 16 equal to 1. ஆனால் I power 1 equal to I power 4 equal to 1, I power 8 equal to 1, I power 12, I power 16, I power 20 etc. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வேறு m equal to 4k வேறு k is integer அப்படின்னு ஆயிடும். m equal to 4k, அதாவது 4kனா k equal to 1 2 3 அப்படி அப்ளை பண்ணுறப்போ அந்த ஆன்சர் எல்லாமே 1ன்னு ஆயிரும். அப்புறம் அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து அதில் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு ஆயிரும். கேங்கிற வந்து பாசிட்டிவ் இன்டிஜருக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் இருக்க கே எது லீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா 1 தான் லீஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் 1 ஆயிரும். நமக்கு என்ன கேட்டால் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் m கேட்டிருக்காங்க. அப்புறம் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டெக்ரல் அப்படின்னா m ஈக்குவல் டு 4 இன்ட்டு கேக்கு வேலை 1 அப்ளை பண்ணுறப்ப 4 1s are 4 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் m இஸ் 4 அப்படின்னு ஆயிரும். நான் கிவன் சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 1 + I by 1 - I ஹோல் டு பவர் m வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறப்ப a + IB ஹோல் டு பவர் a + IB ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா டினாமினேட்டரில் இருக்கிற டேமை வந்து காஞ்சிக்கு எடுத்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் அந்த கீழே டினாமினேட்டர் இருக்கிற டேமுக்கு காஞ்சிகேட் வந்து இப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். இதில் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஐயால் மேலே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரையும் 1 + I by 1 + ஐயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 1 + I ஹோல் ஸ்கொயர்டு பை 1 a ஸ்கொயர் a + a - b இன்ட்டு a + b ஃபார்முலா வந்துடும். அப்புறம் 1 ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் 2y equal divided by 1 + 1 equal to power m equal to 1 ஆயிரும். அதில் 1 - 1 equal to 0 ஆயிரும். 1 I square equal to -1, 1 - 1 0 ஆயிரும். 2y by 2 equal to 1 அப்படின்னு ஆயிரும்.
இதில் 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா I பவர் m ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். I பவர் m ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ எம்முக்கு வந்து 4 அப்ளை பண்ணலாம், 8 அப்ளை பண்ணலாம், 12 அப்ளை பண்ணலாம், எந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணாலும் வரும். அதில் லீஸ்ட் வேல்யூஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் லீஸ்ட் வேல்யூஸ் வந்து m ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆயிரும். இதோட எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சாப்டரே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 20 சம்மோட இந்த சம்மோட வந்து எக்ஸசைஸ் என்ன ஆகுதுன்னா சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்து வந்து மல்டிப்ளை ஆட் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சம் மட்டும் கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நமக்கு சாதாரணமாக ரியல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியும். இப்போ 16 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் முடிச்சோன்னா +or -4 அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் போட்டு ஆன்சர் சிம்பிளி பண்ணி போட்டுருவோம். இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். குவாட்ரேட்டிக் இருந்துச்சா ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இப்போ இந்த எக்ஸசைஸில் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆல்ரெடி நீங்கள் படித்த ஃபார்முலா நீங்கள் எல்லாமே இந்த சாப்டர் எல்லாமே வந்து ஃபார்முலா எல்லாமே படித்த ஃபார்முலா தான். ஈஸியாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக ஈஸியாக இருக்குது. இதை விட இன்னும் ஈஸியாகவும் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதே பார்த்துக்கலாம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 + -24i. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 -24i கொடுத்துருக்காங்க. -7 -24iக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிவன் ஈக்குவேஷனை வந்து x + iy = z ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இல்லைனா x + iy = ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 -24i எடுத்துக்கிறோம். x + iy = ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 -24i. இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட்டு தான் வந்து இதோட x + iy. இந்த எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம் அப்படின்னா அதான் வந்து இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் ரூட்டோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிடுவோம். -7 -25ஓட இந்த எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் வந்து அதுன்னு ஆயிடும். அப்புறம் xy கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஃபஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்படின்னா x + iy = ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். -7 -24i அப்படின்னு ஆயிரும். x + iy = -7 -24i அப்படின்னு ஆயிரும். இதில் a + b ² ஃபார்முலா அப்ளை பண்ணால் x² + i² y² வரும். i² = -1 அப்படின்னா x² - y² + 2ab அப்படின்னா 2 × x × y × i அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2xy i அப்படின்னு ஆயிரும். = -7 -24i அப்படின்னு ஆயிரும். x² - y² + 2xy i = -7 -24i அப்படின்னு ஆயிரும். Equating real and imaginary parts we obtain. Equating real and imaginary parts we obtain. x² ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணுறோம். அப்படின்னா x² - y² = -7. x² - y² = -7. 2xy = -24. 2xy = இமேஜினரி பார்ட் = 2xy = -24. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா x² + y² ஏன்னா சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். x² + y² = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - y² + 2xy² அப்படின்னு ஆயிரும். இதில் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஃபார்முலா படிச்சிருப்போம். x² + y² = x² - y² + 2xy² வரும். அந்த ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஃபார்முலா படிச்சிருப்போம். இப்போ நமக்கு x² + y² மட்டும் தேவை இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - y² + 2xy² போட்டுரும். ஆல்ரெடி x² - y² வந்து ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. x² - y² = -7 -7² + 2xy = -24 -24² அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா 7² = 49 24² = 576 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 525 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா x² + y² = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 525 அப்படின்னா = 25 அப்படின்னா x² + y² = 25 ஆயிடும். இப்போ ஈக்குவேஷன் ஒன்று வந்து x² - y² = -7.
ஈக்குவேஷன் 2 வந்து 2xy equal to minus 24, ஈக்குவேஷன் 3 வந்து x square plus y square equal 25. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர், இதில் 25 மைனஸ் 7 ஈக்குவல் டு 18 அப்படி ஆகும். அப்படின்னா 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 18, அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, therefore x equal to plus or minus 3 அப்படின்னு ஆயிரும். x equal to plus or minus 3. And next வந்து the product xy is negative. We have product is negative அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. xy மல்டிப்ளை பண்ணுறப்ப நெகட்டிவ் எழுது. சப்போஸ் இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே ஆன்சர் எழுதுறப்போ பாசிட்டிவ் எழுதணும். இந்த xyயோட வேல்யூஸ் வந்து xy ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருந்தால் தான் வந்து இதில் நெகட்டிவ் கிடைக்கும். அதனால் சின்ஸ் த ப்ராடக்ட் xy இஸ் நெகட்டிவ் எடுத்தனால இதில் அப்படியே எடுத்து சி ஈக்குவேஷன் 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2xy equal to minus 24, therefore x equal to 3 அப்படின்னா y equal to minus 4 ஆயிரும். x equal to 3 அப்ளை பண்ணுறப்ப 2 3s are 6, 6y equal to minus 24, அப்படின்னா y equal to minus 4 அப்படின்னு ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் x equal to minus 3, அப்படின்னா minus 6y equal to minus 24, அப்படின்னா y equal to 4 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா x equal to 3 இருக்கிறப்போ y equal to minus 4, x equal to minus 3 in y equal to 4 அப்படின்னு ஆயிரும். The square root of minus 7 minus 24i or 3 minus 4i and minus 3 4i அப்படின்னு ஆயிரும். இதில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் எடுக்கணும். அதில் 3 minus 4i and minus 3 plus 4i அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஐ. செகண்ட் சம் வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஐன்னு எடுத்துருக்கோம். இதில் இமேஜினரி பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மட்டும் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்படின்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி கிவன் அதே மாதிரி லெட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படி எடுத்துருவோம். லெட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஐ, அதில் ரியல் பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக 0 மைனஸ் ஐ அப்படி எடுத்துக்கிறோம். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் இருக்காங்க 0 மைனஸ் ஐ அப்படி எடுத்துக்கிறோம். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஐ அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஐ அப்படின்னு ஆயிரும். ஃபார்முலா அப்ளை பண்ண ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஐ ஈக்குவல் டு 0 மைனஸ் ஐ அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரும். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஐ ஈக்குவல் டு 0 மைனஸ் ஐ அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் we have x square minus y square equal to 0. left hand side real part வந்து x square minus y square, right hand side real part வந்து 0. அப்படின்னா x square minus y square equal to 0, imaginary part வந்து 2xy equal to minus 1 அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, அப்புறம் 0 ஸ்கொயர் வந்து 0 ஆயிரும் ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு மைனஸ் 1, அப்புறம் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3 எடுத்து ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 3 ரெண்டு ஆட் பண்ணுறோம். அதில் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2xன்னு ஆயிரும். இதில் 0 ப்ளஸ் 1 வந்து 1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அப்படின்னா therefore x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2, therefore x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 அப்படின்னு ஆயிரும். x equal to plus or minus 1/√2. Since the product xy is negative, we have 2xy equal to minus 1. 2xy equal to minus 1. X equal to plus 1/√2. First plus 1/√2. X equal to 1/2. 2 into 1/2. Y equal to minus 1. 2 1/2 cancel பண்ணுறப்ப y equal to minus 1/√2. அதில் x equal to minus 1/√2 அப்படின்னா 2 into minus 1/√2 into y, இதில் 2 கேன்சல் பண்ணுறப்ப minus √2y equal to minus 1, minus minus கேன்சல் ஆச்சுன்னா y equal to 1/√2 அப்படின்னா. Thus the square root of minus IR 1/√2, x equal to 1/√2, y equal to minus 1/√2 into I. Minus 1/√2 into I. At the x equal to minus 1/√2 plus
I இன்ட்டு 1/√2 இன்ட்டு I அப்படின்னு ஆயிரும். இது வந்து மைனஸ் ஐக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. அடுத்து தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -8 -6i. அதே சேம் மெத்தட் ஃபஸ்ட் சம் மெத்தடு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -8 -6i. அப்படின்னா லேட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு -8 -6iன்னு எடுத்துருக்கோம். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8 -6i. அப்புறம் அதில் ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் -y ஸ்கொயர் ப்ளஸ் 2xyi ஈக்குவல் டு -8 -6i அப்படின்னு. அப்புறம் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் வி அப்டைன் ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8 2xy ஈக்குவல் டு -6 அப்படின்னு ஆயிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அதே மாதிரி அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8 அப்புறம் -8 ஹோல் ஸ்கொயர் இதில் -6 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் இதில் 64 இதில் 36 ஈக்குவல் டு 100 ரூட் 100 ஆயிரும். ரூட் 100 ஈக்குவல் டு 110 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஈக்குவேஷன் 3. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கேன்சல் -8 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு +2 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஆயிரும். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு ஆயிரும். சின்ஸ் அடுத்தது ப்ராடக்ட் இஸ் xy இஸ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இஸ் xy இஸ் நெகட்டிவ். ஏன்னா 2xy ஈக்குவல் டு -6 இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 2xy ஈக்குவல் டு -6 அப்படின்னு ஆயிரும். 2xy ஈக்குவல் டு -6 அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 x equal to 1 apply பண்ணா 2 into 1 into y equal to -6 அம்மா y equal to -3 அப்படின்னு ஆயிரும். அடுத்து x equal to -1 2 into -1 into y equal to -6 therefore y equal to +3 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் thus the square root of the -8 -6i are 1 3i and -1 +3i. ஏன்னா இதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் ஒரு வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அது ரியல் பார்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னா இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு ஆயிரும். இப்போ ரியல் பார்ட் வந்து நெகட்டிவ்னா இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த XY பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்க மாதிரி அது மட்டும் செக் பண்ணிக்கணும். இது வந்து ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது இந்த டேர்மு. இதோட சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 6th சாப்டர் லீனியர் இன்இக்வாலிட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா.